ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர் பேசுகிறேன். உங்களில் நான் சேனலுக்காக வரவேற்கிறேன். என்னடா இவ்வளோ நாள் இவன் வீடியோ போடலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுபோக வேறு என்ன, எனக்கு பர்சனல் இஷ்யூஸ் நிறையா இருந்தது. அப்போ அதை நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னா, நான் வாடகைக்கு தான் குடியிருந்தேன். நான் வேலை பார்க்குற கம்பெனி பக்கத்துலேயே ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். ஆனால் அந்த வீடு எனக்கு ஓகே இல்லாதனால தான் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்து வேறு வீடு பார்த்து ஓஎல்எக்ஸ் ஷாப்பில் பார்த்து வந்தேன். அது கடைசியில் முக்கால்வாசி ஏமாத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க, ஃப்ராடாக தான் இருப்பாங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா நான் விஜய் சார் மாதிரியே கொஞ்சம் வெகுளியா, அதனால் எனக்கு அது யோசிக்காமல் வந்துட்டேன். நம்ம வெள்ளை மனசை இப்படி ஏமாற்றி விட்டாங்க. அப்படி என்ன பிரச்சனை பண்ணாங்கன்னா, மொத்தம் 20,000 அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த வீடே சின்ன வீடாக தான் இருக்கும். சின்னதாக ஒரு முடுக்கு மாதிரி இருக்கிற வீட்டுக்கு 5,000 வாடகை சொன்னாங்க. 20,000 அட்வான்ஸ் கேட்டாங்க. நானும் சரின்னு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு 4,600 கொடுங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் பேர்லாம் அதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்படி 4,600 கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு அட்வான்ஸு கொடுத்து ஒரு மாதம் வாடகை கொடுக்காமல் இருப்போம்ல, அந்த ஒரு மாதம் நம்மளுக்கு கண்டுக்கலை. நெக்ஸ்ட்டு மாதம் கரெக்டாக 5ஆந்தேதி எனக்கு சேலரி போடும்போது 4,600 கொடுத்தேன். அந்த 100 4,800ன்னு சொல்லிட்டு அந்த 600 எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 100 கரண்ட் சார்ஜ் தான். கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக தான் கரண்ட்டு கொடுக்குது. ஆனால் இவங்க 100 வசூல் பண்ணுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, கீழே லீஸு வீட்டுக்கு தனியாக ஒரு போல் இருக்குது, எங்களுக்கு தனியாக ஒரு போல் இருக்குது, அந்த போலும் மேலே உள்ள வீட்டுக்கு போலும் ஜாயிண்ட் அடித்து தான் ஒரு போலாக போட்டிருக்கோம், இவங்களுக்கு தண்ணியில் ஏற்றி விட்றோம்ல, அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, 100 தானே போயிட்டு போகுதுன்ட்டு 4,600 கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டுருக்கும்போது தான் ஒரு மாதம் அதே 4,600 அனுப்பலாமான்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, அது எப்போது வேலைக்கு கிளம்பும்போது. இவங்க என்கிட்ட எப்போல்லாம் பேசுகிறாங்க, வேலைக்கு கிளம்பும்போது தான் பேசுவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்த பிறகுலாம் பேசுகிறது கிடையாது. காலையில் கரெக்டாக எப்போ நானே பஞ்சுவாலிட்டியாக கரெக்டாக 8 o'clock உள்ளே போகணும். 8 o'clock போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புவேன். அது கிளம்புற நேரத்தான் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எப்போ வேலைக்கு போகிறது? அப்படி இருக்கும்போது நம்ம போய்கிட்டு இருந்தோம். அது எல்லாமே வேணுங்கனே பண்ணுறதான். இப்படிலாம் பண்ணால் தான் வீட்டை விட்டு காலி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. புரியுதா? நான் எதுக்கு சொல்ல வரேங்க அப்புறம் சொல்கிறேன். போயிட்டு இது பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு, என்ன சொன்னாங்க அவங்க, 4,600 வாடகை கொடுக்குறீங்க, எல்லாம் ஓகே, கீழே செப்டி டேங்க் நீங்கள் குளிக்கும்போது ஃபுல்லாகும், அந்த செப்டி டேங்க் ஃபுல்லாகும்போது அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால் 5,000 கொடுத்துருங்க அப்படின்னாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த ஏரியாவில் எங்கேயுமே இப்போ செப்டி டேங்க் கனெக்ஷனோ இல்லை இந்த அண்டர் வாட்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தண்ணி கொண்டு போய் சாக்கடையில் சேர்க்குற மாதிரி, அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா அது ஒரு மெயின்டைன் ஆகிற ஏரியா. அந்த வீடாக பார்த்தா நான் போனேன், தெரியாமல் போயிட்டேன். சரியா? அவங்க சொல்கிறதுக்கெலாம் நானும் கட்டி விட்டு 4,600 கொடுக்கணும், 5,100 கொடுங்க, உங்கள் கிட்ட நான் செப்டி டேங்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் பைசா கொடுத்தா தான் சேர்த்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாம் சரின்னு சொல்லிட்டு தான் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு 2 மாதம் பார்த்தாங்க. 3ஆவது மாதம் கரெக்டாக அந்த 20,000 செலவாகிற வரைக்கும் நல்லா யோசிச்சுக்க, நான் சொல்கிற புரிஞ்சுக்கோங்க. அந்த அட்வான்ஸ் கொடுத்த 20,000 செலவாகிற வரைக்கும் நல்லா நம்மளை எதுவுமே கேட்காம அவங்க உண்டு வேலை உண்டுன்னு இருந்தாங்க. நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ நாள் கம்பெனி பக்கத்தில் தான் ரூம் இருந்தாங்க. சைக்கிளில் போயிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ கொஞ்சம் தள்ளி வந்ததுனால சரி பைக் வாங்குவோமே சொல்லிவிட்டு, எனக்கு அந்த வீட்டுக்கு போன பிறகு தான் பைக் வாங்கணுன்னே தோணுச்சு. ஓப்பனாக சொல்ல போனால் அந்த வீட்டு ஓனரோட லோக்கல் ப்ரூஃபு, அவங்க கரண்ட் பில்லுட்ட அதை வச்சு தான் வாங்கினேன், இல்லாட்டி வாங்கியிருக்க முடியாது. ஆர்சி புக்கு அதெல்லாம் அவங்க இதில் பண்ணி தான் எடுத்தேன்.
எல்லாம் அந்த ஒரு ஹெல்ப்லாம் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக அந்த 20,000 காலியாகிற வரைக்கும் நம்மளை வந்து ஒரு ராஜா மாதிரி பார்க்கலனாலும் ஒரு மந்திரி மாதிரி வச்சுருந்தாங்க. நம்மளும் அந்த 5,100 மாதம் மாதம் கரெக்டாக 5ஆந்தேதி சம்பளம் வந்த பிறகு பொறுமையாக ஒரு 6ஆந்தேதி 7ஆந்தேதி கிட்ட போடுவேன். ஏன்னா நம்மளுக்கு செலவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு தான் போடுவேன். அப்படி போடும்போது கரெக்டாக ஒரு 3ஆம் மாதம், அதாவது அவங்க சைக்காலஜியை நான் டெஸ்ட் பண்ண என்ன தான் சொல்ல வராங்கன்ட்டு. அவங்க ஊர் என் தம்பி ஒருத்தன் வெங்கடேஸ்வரன் பேர், அவன் அங்கேருந்து இங்கே வந்து எனக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணுறது எல்லா ஹெல்ப்பும் அவன் தான் பண்ணான். பண்ணும்போது அவன் வந்து அவனுக்கு பிறந்தநாள் வந்துச்சு, பர்த்டே கேக்கு இங்கே அவனை வர வச்சு தான் கட் பண்ண வச்சேன்னு ஒரு ப்ரூடாக விட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க சைக்காலஜி என்ன தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சும்மா டெஸ்ட் பண்ணேன். அவங்க நல்லவங்களாக இருந்தால் வந்தாரா இருந்தாரா போனாரா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. வீடு மாற்றும்போது அவங்க பார்த்துருக்காங்க அவனை, அதனால் என்ன தான் சொல்லுவாங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அப்படி அந்த சொன்னது நாளில் இருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு மாதம் நாங்கள் இல்லை, தீபாவளிக்கு நாங்கள் ஊரில் ஒரு மாதம் இல்லைன்னு ஒரு புட்டா விட்டாங்க. ஆனால் நான் தீபாவளிக்கு ஊருக்கு போனதுலேருந்து அந்த இடப்பட்ட கேப் வரைக்கும் முக்கால்வாசி அவங்க தான் இருந்திருக்காங்க. சொந்தக்காரங்க கூப்பிட்டு வந்து அவங்க தான் இருந்தாங்க, பிள்ளைகளும் கூப்பிட்டு வந்து இருந்தாங்க. அப்போலாம் அவங்க குளிக்கும்போது பாத்ரூம் போகும்போது செப்டி டேங்க் ஃபுல்லாக்காதான் நான் கேட்குறேன். குளிக்கிற தண்ணி அப்புறம் பாத்ரூம் தண்ணி எல்லாமே செப்டி டேங்க்லாம் போகுது. அப்போ அதை க்ளீன் பண்ண வேண்டியது யார் பொறுப்பு? ஒரு ஓனரோட பொறுப்பு இல்லை. மாதம் மாதம் ஃபுல்லாகும்போது நம்மளால் செலவு பண்ண முடியலன்னா நீ வாடகைக்கு விடக்கூடாது, லீஸுக்கு விடக்கூடாது, நீ எல்லாம் பண்ணிடுவ. ஆனால் செப்டி டேங்கை இது பண்ணும்போது அது என்னது பாத்ரூம் போகும்போது ஃபுல்லாகுதுன்னா அப்புறம் அது கூட உன்னால் பண்ண முடியல, நீலாம் என்ன இதுக்கு வாடகை விட்ற? சரி அதை கூட விட்டுறலாம். நான் மேலே இருக்கேன், கீழ் வீட்டில் லீஸுக்கு இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் காலி பண்ணி போயிட்டாங்க. நான் வந்தவொடனே அவங்களே சொன்னாங்க, நீங்கள் வீட்டை காலி பண்ணி போயிருக்க, அங்கே இருக்காதீங்க, அது ஒரு லூஸு பிடிச்ச பொம்பளை எல்லாம் சொன்னாங்க. நானும் தெரிஞ்சு தான் வந்தேன். சரி அது ஓகே, அது வேறு மேட்ரு. மேலே இருக்கேன், 2வது ஃப்ளோரில் அவங்க இருக்காங்க, மேலே தான் நான் இருக்கேன். அந்த டைல்ஸில் ஸ்டெப்பில் கால் வச்சு நம்ம செருப்பு போட்டு போகக்கூடாது, ஷூ போட்டு போகக்கூடாது, நடந்து செருப்பு கழட்டி போட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, டைல்ஸ் போட்டிருக்கோம், வெறுமனே நடந்து போங்க, இல்லாட்டி டைல்ஸ் வம்பாக போயிடும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே? கேட்டால் க்ளீன் பண்ணணும்ல, நான் ஒரு ஆள் தான் க்ளீன் பண்ணுறேன், காசு வாங்குறேல்ல, உன்னால் முடியலன்னா அங்கே ஆளை வச்சு க்ளீன் பண்ணு, சம்பளத்தை கொடுத்து க்ளீன் பண்ணு. அதை விட முடியல, நீ என்ன இதுக்கு வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி அது கூட ஓகே. மழை பெஞ்சிருக்கும், அந்த பக்கம் ஜன்னல் ஸ்டெப்பில் நடந்து வரும்போது ஜன்னல் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. அது மழை பெஞ்சு அந்த ஸ்டெப்பில் பூரா நனைஞ்சு மேலேருந்து இறங்கி வரும்போது எத்தனை தடவை வலிக்கி விட்டுருக்கு. நான் இந்த கைப்பிடியை ஏணி கைப்பிடி பிடிச்சி தான் நான் வந்திருக்கேன். வெறுங்காலில் வரும்போது ஷூ போட்டிருந்தா வலிக்கிறதுமா, செருப்பு போட்டிருந்தா வலிக்கிறதுமா. வீடு ஷிஃப்ட்டு பண்ணும்போது அந்த வீடை காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடை ஷிஃப்ட்டு பண்ணும்போது இந்த வீடு ஷிஃப்ட்டு பண்ண வந்தவங்களே இந்த பொம்பளை கிளிகளும் கழிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பொம்பளையா? செருப்பு போட்டு போக சொல்லுது, செருப்பு கழட்டி போட்டு போ அப்படிங்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளிகளும் கிழிச்சு விட்டு தான் வந்தாங்க. சரியா? சரி, இப்போது ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கு வந்துடுறேன். என்னென்னா, அதுக்கப்புறம் ஒரு நாள் தீபாவளி முடிஞ்சுதான்னு நினைக்கிறேன், வேலைக்கு கிளம்பலான்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் பையன் என்னை பார்த்துட்டு மேலே போயிட்டான். கீழே நான் பைக் எடுக்க போகிறேன், அவன் பையன் பார்த்துட்டு போயிட்டு அம்மாட்ட சொல்கிறான். அம்மா உடனே வெளியே வருது, இங்கே இருக்கணும்னா அப்படின்னு ஏதோ சொல்ல வருது. எனக்கு டைம் இல்லை, இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு மறுபடியும் ரெயின் கோட்டு எடுக்க வச்சுட்டு வரலாம், வண்டியில் ரெயின் கோட் போட்டிருக்கேன், அதை எடுத்து கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு வரலான்ட்டு சொல்லிவிட்டு மேலே வைக்க போகிறேன். வச்சுட்டு திரும்பி வரலான்னு வரேன். சொல்லுங்கள், எனக்கு டைம் இல்லை, இப்போ ஏதாவது சொல்கிறத சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்லியுமே அந்த மாதிரி என்ன சொல்லுது, இங்கே இருக்கணும்னா தண்ணி அளவாக யூஸ் பண்ணுங்கள், 2 வாளி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன 2 வாளி? 2 வாளி இல்லை, 1.5 வாளி யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்குது. நான் என்ன சொல்கிறேன்,
ஏம்மா நான் குளிக்கிறது 2 வாளி தண்ணி 2 வாளி தான் குளிக்கிறேன் ஒரு நாளைக்கு. பாத்ரூம் போகிறது இருக்குது. அப்படியுமே தண்ணி சேருதுன்னா அது சரி பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. அது இல்லாமல் எனக்கு டைம் இல்லை. நான் எதாக இருந்தாலும் ஈவினிங் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரியா? நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? என் தம்பி வந்தான்னு சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே டார்ச்சர். சரியா? என் தம்பி வந்தான், பிறந்த நாள் இங்கே தான் வந்து கேக் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொன்னதுலேருந்து ஒரே டார்ச்சர். சும்மா ஏதாவது தண்ணி எப்போ பார்த்தாலும் தண்ணியால் யூஸ் பண்ணுங்கள், தண்ணியால் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாகுதுன்னா அது நீங்கள் தானம்மா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே சண்டை நான் போட்டேன். எப்போது வீடு காலி பண்ணுறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சமைச்சிக்கிட்டு இருந்தேன். காலையில் இருந்துச்சு எனக்கு பூவா வேணும்ல. காலையில் எனக்கு சமைச்சி யார் கொடுப்பாங்க? நான் தான் சமைக்கணும். நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஜன்னலில் அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் ஜன்னல் ஓப்பனில் இருக்கும். அந்த பக்கம் அந்த ஜன்னல் கம்பியிலேருந்து கொடி கட்டியிருப்பாங்க. அந்த கொடியில் துணி காய போட்டிருக்கோம். அந்த துணியை வந்து அதோட துணி தான் கிடக்கும். அதை வந்து எடுக்கிறதுக்கு அந்த அம்மா வரும்போது என்னை பார்த்துட்டு சங்கர் அப்படின்னுச்சு. அது கூப்பிட்டதே எனக்கு லைட்டாக தான் கேட்டுச்சு. இருந்தாலும் நான் இந்த பக்கம் டிவி வேறு ஓடிட்டுருக்கு. டிவி ஓடுறது கேட்டுட்டு தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்கும்போது இந்த மாதிரி கூப்பிட்டா கூட என்னென்னு வந்து பார்க்க மாட்டிங்களா, கேட்க மாட்டிங்களா? ஏம்மா நீங்கள் சொல்கிற எனக்கு கேட்குது, எதாக இருந்தாலும் இங்கே சொல்லுங்கள், நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன்ல, காலையில் நான் இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறேன். ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சு. அது எப்படி கூப்பிட்டா கூட கேட்க மாட்டீங்க, கேஸை ஆஃப் பண்ணிட்டு வந்தெல்லாம் பேச மாட்டிங்களா அப்படின்னு. ஒரு ஆள் சமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து வீட்டில் குடி தான் இருக்கிறாங்க. சரியா? உனக்கு அடிமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா சரிப்பா முடிச்சுட்டு நீ கீழே வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு நீ அங்கே வந்து பெரிய ராங்கி மயிர் மாதிரி பேசக்கூடாது. சரியா? எனக்கு அந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்காது, அந்த மாதிரி பொம்பளையவே சுத்தமாக பிடிக்காது. சரி, அது எல்லாம் வேணுக்குனே பண்ணுறாங்க, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கதவை ஓப்பன் பண்ணி என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னேன். 1 மாதம் நாங்கள் இல்லை, நீங்கள் தான் இருந்திருக்கீங்க, தண்ணி அளவாக யூஸ் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஓயாமல் தண்ணி அளவாக யூஸ் பண்ண தண்ணி நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் இந்த காம்பவுண்டில். உடனே சொல்லுவேன், ஆமாம் இந்த காம்பவுண்டில் 8 பேர் இருந்தாங்க தெரியுமா, 8 பேர் இருக்கும்போது கூட தண்ணி இவ்வளோ எப்படி நாங்கள் ஃபுல்லாகலை, நீங்கள் இருந்து 10 நாளாக ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு. அப்போ அது இப்போ தண்ணி ஃபுல்லாகுதுன்னா அது யார் பிரச்சனை? உங்கள் பிரச்சனை. உங்கள் வீடு தான், நீங்கள் தான் சரி பண்ணணும். காசு வாங்குறீங்களா 500 எக்ஸ்ட்ரா, சரி பண்ணுங்கள். முடியலையா மூடிக்கிட்டுருங்க அப்படின்ட்டேன். அப்புறம் ஒன்று சொல்லிச்சு, நான் சொல்கிறத கேட்டு தான் நீங்கள் இருக்கணும், நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் இருக்க முடியாது அப்படின்னுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் இருக்க முடியாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வரும்போது ஒரு பேச்சு, போகும்போது ஒரு பேச்சு பேசுகிறீங்க. அதனால் நான் வீடை காலி பண்ணிக்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இதுங்க அடுத்த மாதம் நான் காலி பண்ணுறேன், இந்த மாதமே எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவீங்க சொல்லிட்டு தான் இது பண்ணேன். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, தை மாதம் காலி பண்ணுங்க அப்படின்ச்சு. இந்த கார்த்திகை மார்கழி வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்ச்சு. அது உங்கள் பிரச்சனை. வீடை காலி பண்ணுற மாதிரி டார்ச்சர் பண்ணுது நீங்கள் தான். அதனால் நான் இப்போயே காலி பண்ணுறேன். எல்லாம் வேணுக்குன்னே தான் பண்ணுறீங்க, நானும் வேணுங்கன்னா வீடை காலி பண்ணுறேன், அட்வான்ஸை மட்டும் எடுத்து வைங்கன்னு சொன்னேன். ஆனால் கேட்கல. கரெக்டாக ஒரு 15 நாள் கழித்து ஒரு 1ஆந்தேதி 2ஆந்தேதி அந்த வாக்கில் தான் வேறு வீடு பார்த்தேன். பக்கத்தில் ரோட்டில் மெயின்லேயே பார்த்துட்டேன். பார்த்து அங்கே அட்வான்ஸ் எல்லாம் குடி வந்துட்டேன். சரி, குடி வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அட்வான்ஸ் கொடுத்துட்டு அங்கே போயிட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீடை அன்னைக்கு காலி பண்ணுறேன்னு சொன்னேன்ல, காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவன் பையன்தான் இருந்தான் அன்றைக்கி. அவன்கிட்ட சொல்ல போனேன். நீங்கள் எதாக இருந்தாலும் அம்மா கிட்ட பேசிக்கோங்க, என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி சொல்லலான்னு இருந்தால் நான் அந்த அம்மாவை கூப்பிட்டுருச்சு. என்ன சங்கர், நீங்கள் பாட்டுக்கு வாரீங்க போகிறீங்க, அப்போ இப்போ இது என்ன பண்டாச்சாரம் மடமான இருக்கீங்களா அப்படி இப்படிங்க. நம்ம என்ன ஓசிலே அங்கே குடியிருக்கிறோம், வாரம் போகிறோம் அப்படின்னு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. 20,000 சொல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்டு தானே வந்திருக்கோம். காலி பண்ணுறோன்னு 15 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். அது நம்மளாக காலி பண்ணுறோன்னு சொன்னோமா? இல்லை, அதே மென்டல் டார்ச்சர் கொடுத்தா நம்மளை காலி பண்ண வச்சுருக்கு.
காலி பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வர வச்சு. அப்படி இருக்கும்போது இது எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? சரி, அது ஓகே, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சு, நீங்கள் காலி பண்ணால் காலி பண்ணிக்கோங்க, எனக்கு கார்த்திகை மார்கழிக்கு ஆள் வராது, 5000 வாடகை இந்த மாதத்துக்கு நீங்கள் கொடுக்கணும், அடுத்த 5ஆந்தேதி வந்த உடனே அது நீங்கள் கொடுக்கல, அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த 20,000த்தில் 5000 கழிச்சிட்டு அது போக எனக்கு யாருமே வரமாட்டாங்க, அதனால் அந்த 5000 கழிச்சிடுவேன், 10,000 அரௌண்டாக கட் பண்ணிட்டு தான் மீதி அமௌண்ட்டை தருவேன். அது உடனே தரமாட்டேன், நீங்கள் வீடை காலி பண்ணால் காலி பண்ணிக்கோங்க, நான் 1 மாதம் கழிச்சு தான் தருவேன், எனக்கு அப்போ பணம் வருதோ அப்போ தான் தருவேன்ருச்சு. சரி, ஓகே, இது வீட்டு ஓனரு தருன்னு சொல்லிச்சு. ஓகே, நம்ம வீடை காலி பண்ணிட்டோன்னு வைங்களேன். ஸ்டார்டிங் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, சரி, ஒரு மேட்ரு நடந்துச்சு. அது என்னென்னா, நான் வீடை பார்த்துட்டு அந்த வீடை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கேன். சரியா, 10,000 டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு, ஆனால் சரி, அந்த வீடை பார்க்குறதுக்கு ஃபோன் பண்ணும்போது அது எப்படி பேசுச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபோன் பண்ணேன், வீடு காலியாக இருக்கா அப்படின்னு. ஆமாம், இது சூலூரில், சாரி ஊர் பேரை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி இடத்துல இருக்குது, வாங்க வீடு பாருங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. சரிட்டு நான் போய்கிட்டேன். சரியா, போயிட்டு இருக்கும்போது பாதி வழியிலே சொல்லிச்சு ஃபோனில், வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுக்குறதா வாங்க, இல்லை வராதிங்க. பார்த்தீங்களா, அட்வான்ஸ் கொடுக்க மாதிரி இருந்தால் தான் வீடை பார்க்க வரணுமா அவங்க, பெரிய அரண்மனையை இல்லாட்டி பார்க்க வரக்கூடாது. வீடை பார்த்து நம்ம ஓகே பண்ணால் தானே அட்வான்ஸ் நம்ம கொடுக்க முடியும். சரி, அப்படியுமே போவோம் அப்படின்ட்டு தான் நான் போனேன். போய் பார்த்தா வீடு வந்து ஒரு 1.5 வீடு, சின்ன ஹாலு, அதுக்குள்ளே ஒரு சின்ன கிச்சனு, எல்லாம் பார்த்து தான் ஓகே பண்ணேன். நான் அவங்கள குறை சொல்லலை, வீடை பார்த்தா ஓகே பண்ணேன். அதனால் ஒரு டோக்கன் அட்வான்ஸு 10,000 கொடுத்துட்டேன். 10,000 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மீதி வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், இல்லை வீட்டுக்கு வரும்போது நான் கொடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வீடை காலி பண்ணுறேன்னு அங்கே பழைய வீட்டில் சொல்லிட்டேன். அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு, சரி, காசு கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் ஃபோன் பண்ணுறேன், தம்பி நீ யார் அப்படின்னு கேட்குது. பார்த்துக்கோங்க எப்படி இருக்கான். நான் அந்த அமௌண்ட்டை 10,000 கொடுத்துருக்கோமே, நம்பர் சேவ் பண்ணுங்கிற அந்த அறிவு கிடையாது. சரியா, கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுச்சு, ஆமாம் நீங்கள் தானே கொடுத்தீங்களா, சரி சாரி, உங்கள் நம்பரை சேவ் பண்ண மறந்துட்டேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ராடு தானே இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, ஓகே. அந்த ஏரியாவுக்கு தண்ணி வசதி இருக்கான்னு கேட்டால் குடிக்கிற தண்ணி வசதி சுத்தமாகவே கிடையாது. நம்ம ஊராட்சியில் ஒரு பைப்பு இருக்குது, அங்கே போய் தான் பிடிச்சிட்டு வரணும். எல்லாம் தெரிஞ்சு தான் நான் போனேன், அதனால் பிடிச்சிட்டு தான் வந்துட்டுருந்தேன். ஒரு வசதியும் இல்லாத அந்த ஒரு வீட்டுக்கு 5,300 கரண்ட் பில்லோடு சேர்த்து நான் கொடுத்து, அது செப்டி டேங்க் கழிவு பண்ணுறது சேர்த்து நான் கொடுத்து, நான் சிக்கி சீரழிஞ்சு சின்ன பண்ணமாக போனேன். எல்லாம் தெரிஞ்சு தான் போனேன். பார்த்து மாட்டினேன், வச்சேன், எல்லாம் பிரச்சனை அன்றைக்கி சொல்லிச்சு. 1 மாதம் கழித்து வருவேன், 1 மாதம் கழித்து தருவேன்னு சொல்லிடுச்சா. நான் என்ன சொல்ல வரேன்னா, 1 மாதம் கழித்து நீ இவ தருவான்னா எனக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது, இது எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை வரும். நான் சொல்கிற புரியுதா. ஸ்டார்டிங்கில் டோக்கன் அட்வான்ஸ் 10,000 கொடுக்கும்போது அப்போவே நீ யாருன்னு கேட்டவ, வீடு காலி பண்ணி வைக்கவோ அதுக்கப்புறம் நான் கொடுப்பேன்னு இவ சொன்னாலும், நான் காலி பண்ணி இப்போ வந்தேன்னா இவ கொடுப்பான்னு எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. இவ ஒரு ஃப்ராடுங்கிறதா எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் சரிக்கா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு மறுநாள் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வீடு காலி பண்ண போகிறேன், எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேங்காங்க. அங்கே ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் போட்டு கூப்பிட்டதுக்கு இந்த மாதிரி அந்த அம்மா வந்துச்சு. போலீஸ், அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, சரியா, முருகனோட பேர் தான் அவர், இந்த லட்சணத்தில் இருக்குது. கடவுளோட முருகன் பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஊழல் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. போலீஸ்காரங்க எப்பயுமே லோக்கல் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறது நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள கூப்பிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸ்டார்டிங் எனக்கு சம்மந்தமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுனாங்க. 2 மாதம் வாடகை கொடுத்துருக்காருல, அந்த 20,000 கொடுத்துருங்க, அவர் இப்போ தான் காலி பண்ண போகிறாரு அப்படின்னு.
உடனே அந்த அம்மா வானத்துக்கு பூமிக்கு குதின்னு குதித்து பேசிச்சு ஓவராக. அவர் இப்போ கிளம்புறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, 4 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாருன்னா உடனே நான் சொன்னேன், நான் 15 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், வீடை காலி பண்ணி வைக்கிறது நீங்கள் தான், உங்கள் டார்ச்சர் தாங்க முடியாது தான் காலி பண்ணுறேன். அப்போ நீங்கள் தான் அந்த 20,000 கொடுக்கணும், 5,000 போக 15,000 கொடுங்க, உங்களால் தான் நான் வீடை காலி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை காதிலே வாங்கலாம் அந்த போலீஸ். பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் போலீஸ் என்ன பண்ணணும், 2 பேரை நிற்க வச்சு பைசல் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போவோம். நம்மளை இங்கே பேச விட்டு அவன் எஃப்ஐஆர் இன்னொருத்தருக்கு எஃப்ஐஆர் எழுதிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன லட்சணத்தில் போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது? இல்லை உங்களுக்கு ஆள் இல்லைன்னா வேறு ஆளை வச்சு பாருங்கள். அந்த எஃப்ஐஆர் எழுதுறது பெரிய மலையாக நான் கேட்குறேன். ரைட்டிங் வேலை தானே, ரைட்டர் வேலை தானே, அந்த வேலை வேறு யாரை வச்சு பாருங்கள். இதே மாதிரி தானே எல்லா விஷயத்துலையும் இருப்பீங்க. அதாவது ஒரு இடத்துல தப்பு நடக்குன்னா அதை ஆரம்பத்திலே கிள்ளி எறிய தான் ஒரு காவல்துறையோட வேலை. அந்த காவல்துறை அந்த இடத்துல சரி பண்ணுச்சான்னு கேட்டால் கிடையாது. சரியா? இது இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணுதுங்கிறதுனால தான் நான் தீபாவளிக்கு ஊருக்கு போகிறதுக்கு முந்தின நாள், நாளைக்கு தீபாவளின்னா அதுக்கு முந்தின நாள் ஊருக்கு போனேன். ஊருக்கு போகிறதுக்கு நைட்டு பஸ்ஸை புக் பண்ணியிருக்கேன். எனக்கு ஈவினிங் போய் வேலையை முடிச்சுட்டு போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் நான் கிளம்புனேன். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவரே என்ன சொன்னார், ஒரே வாரம் தான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுக்கு, நீங்கள் அதுகிட்ட பேசி அட்வான்ஸ் மட்டும் வாங்கி தந்துடுங்க சார் அப்படின்னு. உடனே என்ன சொல்லிச்சு, வளன்னு பேச, உனக்கு என்ன அந்த வீடு பிடிக்கலையா, வீடை மாற்று அப்படின்னு. சார் நான் இப்போ போகிறது பிரச்சனை இல்லை, நான் போனப்புறம் வேறு யாராவது மாட்டாங்க, அவங்ககிட்டே இதே மாதிரி தானே, அதை பற்றி நீ ஏன் கொலைப்படுற, நீ போ, அடுத்து எதோ அந்த மாதிரி ஏதோ ஃப்ராட்த்தனம் பண்ணிச்சுன்னா அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு டைப்பான போலீஸ், இந்த லூஸ் ஒரு டைப்பான போலீஸ். புரியுது நான் சொல்கிறது? என்றைக்குமே எல்லாருமே எல்லா போலீஸுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவரும் நல்லவர், அவர் கரெக்டாக பேசினார். இந்த லூஸு கூட சேர்ந்து இவன் ஒரு லூஸு போலுக. கடைசி என்ன சொல்லிட்டான், கடைசி என் பக்கம் சொல்கிற மாதிரி என் பக்கமே எல்லா பிரச்சனையும் இருக்க மாதிரி அந்த அம்மா திருப்பி விட்ட உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ 15 நாளுக்கு முன்னாடியோ 4 நாளைக்கு முன்னாடி சொல்கிறது எல்லாமே ஒன்று தான் அப்படின்ட்டான். பிரச்சனை நான் பண்ணலை, அந்த அம்மா தான் பண்ணிச்சு. நான் காலி பண்ண சொல்லலை, அந்த அம்மா காலி பண்ணுறேன்னு என் வாயில் சொல்ல வச்சிச்சு. அப்படி இருக்கும்போது அந்த 5,000 கொடுக்குறதான மேனஸ் அந்த அம்மா வேணுக்குனே தானே எல்லாம் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது என் மேலே என்ன தப்பு இருக்குது அந்த இடத்துல? அதை அந்த போலீஸ் கேட்கணும், கேட்கல. என்ன தான் அது எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் லோக்கல் ஆளுக்கு. இப்போ அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நம்மளுக்கு தக்காளி சட்னியான்னு கேட்குறேன். கொஞ்சம் கூட அந்த ஈவு இறக்கம் அதெல்லாம் சுத்தமாகவே கிடையாது அவனுங்களுக்கெல்லாம். அப்படி ஈனப்பொழப்பு பிழைக்கிறதுக்கு வேறு எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம், இல்லை வேறு ஏதோ பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணலாம். எதுக்கு தான் வீடை கட்டி வச்சு இப்படி கேவலப்பட்ட பொழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு இல்லை. இவங்களால மற்ற வீட்டு ஓனர்ஸுக்கு தான் அசிங்கம். இப்போ இந்த மாதிரி ஃப்ராடுத்தனமாக வேலை பார்க்குறதுக்கு இங்கே வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம். சரி, இது ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் அவளை பற்றி அக்கம்பக்கத்தில் விசாரித்தேன். ரொம்ப ஓவராக பேசணுமா, கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நான் விசாரித்து வச்சுட்டு தான் நான் அங்கே போனேன். ஏன்னா அவள் கொஞ்சம் ஃப்ராடு மாதிரி தான் இருக்கா. அந்த 10,000 கொடுத்தேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறதுக்கு யாருன்னு கேட்டவ. அதுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சைக்காலஜியே இவர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அதான் அக்கம் பக்கத்தில் போய் விசாரிக்கும் போது இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவா, ஓவராக பேசுனா கையை பிடிச்சி இழுத்தாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவட்ட நான் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் போய் ஆப்படித்தேன் போலீஸ் ஸ்டேஷனில். இனிமேல் அவள் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. வந்தாலும் ஓஎல்எக்ஸில் பார்த்து என்ன மாதிரி எவனாவது ஏமாந்து வந்தவன் தான் உண்டு. சரியா? போய் எவனுமே வரமாட்டான். அக்கம்பக்கத்தில் சப்போஸ் விசாரித்தாலும் யாருமே வரமாட்டாங்க. இதே ஒரு லூஸு பணம் வர்ற வரைக்கும் எப்படி பேசுங்கிறது நல்லாவே தெரியும். பணம் போன பிறகு எப்படி பேசுவான்னு தெரியும். அப்புறம் அங்கே காலி பண்ணிவிட்டு மறுநாள் வந்தாங்க. பொருளாக எடுத்து வச்சு அங்கே காலி பண்ணிவிட்டு சாவியை கொடுக்கலான்னு நான் போனேன். நீ எதுக்கு என்கிட்ட வர? எதாக இருந்தாலும் நீ போலீஸ் ஸ்டேஷன் தானே போனேன், அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் பொருளை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது உள்ளே பைப்பை திரும்பி பார்க்குறது என்ன, எதுவும் உடஞ்சிருக்கான்னு இப்படி
கல்லை வந்து இப்படி ஆட்டி பார்க்குறாங்க. கல்லை உடச்சிட்டு நம்ம என்ன ஒட்டி வச்சுட்டா வர போகிறோம்? இந்த மாதிரி தற்கொலையை உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவங்க நம்மளை யங் ஜென்ரேஷனை தற்கொலைங்க. இவங்க எவ்வளோ பெரிய தற்கொலைன்ட்டு ஊர் உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு கவர்மெண்ட் போலீஸ் வந்து சப்போர்ட். அதை நினச்சா தான் எனக்கு வேசாட மயிராக இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ண போனால் நம்ம மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கடைசியில் என்னையே சரி அதை விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே இப்போ பொருளாக ஷிஃப்ட் பண்ண வேறு வீட்டுக்கு பொருளை கொண்டாந்து இங்கே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி கொண்டு போய் கொடுக்கலான்னு சாவி கொடுக்கலாம், இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்காதுன்னு தெரியும். அதனால தான் இப்போ சாவி கொண்டு போய் போலீஸ் இதெல்லாம் ஒப்படைச்சிட்டு மீதி அட்வான்ஸ் பண்ணதை 10,000 வாங்கிட்டு வந்துடலான்னு போனால் அங்கே நான் தீபாவளிக்கு முந்தின நாள் கம்ப்ளைண்ட் பண்ணேன்ல, அதே போலீஸ் இருந்தார். அதே போலீஸு நான் வந்து இந்த அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எஃப்ஐஆர் படி எழுதி கொடுக்கும்போது இருந்திருந்தால் இந்த கேஸை எனக்கு சாதகமாக நியாயப்படி கரெக்டாக முடிச்சிருப்பார். அவர் இல்லாமல் போயிட்டாருன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, ஃபோன் பண்ணு அப்படின்ட்டார். நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு. சரின்னு ஃபோன் பண்ணேன். ஃபோன் ரிங்கு அது எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சார் நான் கால் பண்ண எடுக்கலை, நீங்களே கால் பண்ணுங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மா நம்பர் கொடுத்து அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி கூப்பிட போகிறாரு. அந்த அம்மாவும் பையனும் வந்து இறங்குறாங்க வண்டியில். நான் சரி சார் வந்துட்டாங்க, ஃபோனை கட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த அவன் பையன் 2 பேரும் வராங்க. சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்னு. உடனே லெட்ரு எழுதி கொடுங்க சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் நான் சாமிக்கிறேன். நான் என்னம்மா லெட்ரு எழுதி கொடுக்கணுங்க அவர் கேட்காரு. இந்த மாதிரி என் வீட்டு அட்ரஸ் தான் ஆர்சி புக் வாங்கியிருக்காங்க, நாளை பின்னா அவர் லோன் கேட்டால்னா எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படி இல்லை. உடனே என்னம்மா இதெல்லாம் ஒரு காரணம்மா, ஆர்சி புக் வாங்கினா வச்ச அப்படி இப்படின்னு. அவன் இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் தங்கினான்ல, எதுவும் பிரச்சனை பண்ணானா? இல்லை சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறக்கா சொல்லிகிட்டு இருக்காதிங்கம்மா அப்படின்னு. இல்லை சார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா சரிப்பா எழுதி கொடுப்பா அப்படின்ட்டு. நானும் சரின்ட்டு அனுப்புனர் பெறுநர் எல்லாம் போட்டு அந்த ஐயாவுக்கு போலீஸ் அதிகாரி ஐயாவுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி தான் எழுதி கொடுத்தேன். எல்லாம் பார்த்து படிச்சுட்டு அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டிக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம், வீட்டு அட்ரஸுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. சும்மா ஒன்று கிடக்க 3 தடவை அந்த லெட்டரை மாற்றி எழுதி கொடுக்க சொன்னாங்க. நானும் எழுதி கொடுத்துட்டு தாங்க 4 தடவை ஒன்று குறை சொல்லும்போது அந்த அவர் போலீஸ் சொல்லிட்டார், நான் உன்னை கேட்டேன் எழுதி கொடுத்தாச்சுல போம்மா, சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு திட்டி விட்டார். அவன் பையன் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருந்தான். அவர் குனிஞ்சு ரைட்டிங் வேலையில் பிஸியாக இருந்தார். அதை நான் கண்டுக்கலாம். பார்த்துட்டு இருக்கும்போது முறைச்சிருந்தாலும் செவிட்டிலே விட்டுருப்பார். நல்லா மடித்து உடனே அவங்க போலீஸ்கிட்ட கொடுப்பான்னு பார்த்தா மடித்து உள்ளே வச்சுக்கிட்டான் அவன் பையன். உடனே நான் எப்பா ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சுன்னு சொல்லிவிட்டு 10,000 க்ளீன் சார்ஜ் வந்து எவ்வளோ 500 தான் கழிப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் 600 கழித்து 9,400 தான் அனுப்புவாங்க. பார்த்துக்கணும், நல்லா கேட்டுக்கோங்க. நான் வீட்டுக்கு போகும்போது வீடுக்கு வெள்ளை அடித்து கொடுக்கணும், அதை அவங்க செய்யலை. ஓகே சரியா, க்ளீனிங் சார்ஜஸ் பண்ணணுங்க. நான் இந்த வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தேன். எதுக்கு க்ளீன் சார்ஜ் கேட்டாங்கன்னு தெரியல. சரி இருந்தாலும் பாத்ரூம் எல்லாம் கொண்டு கழுவி கொடுத்துட்டு தான் வந்தேன். எல்லாம் பண்ணேன். ஆனால் அதுக்கு சேர்த்தான் க்ளீன் பண்ணலாம் பிடிக்க வேண்டியது அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது போல பிடிச்சிட்டாங்க. என்ன இதில் சொல்ல வரேன்னா, ஒரு வெளியூர் வந்து வீடு வாடகைக்கு இருந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் காசு கொடுத்து இருக்கிறவனுக்கு வந்து ஒரு குடி தண்ணி இருக்கணும். அந்த வீட்டில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. சரியா, இன்னொன்று என்னென்னா, இந்த இருப்பிடம் கழிப்பிடம் வசதி கரண்ட் பில்லு இந்த 3க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த வீட்டில் இருக்குது. அப்பப்போ கரண்ட் போயிடும். சரியா, ஃபீஸ் போயிடுது, கீழே ட்ரிப் அடிச்சிடும், நான் தான் போய் எடுத்து விட்டு வருவேன். சரியா, அதை பார்க்க சொன்னால் அது பார்க்காது. 3வது ஃப்ரீடம் இருக்கணும். என்ன தான் அந்த வீட்டில் நம்ம குடியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து தான் குடியிருக்கோம். சரியா, ஓசியில் ஒன்றும் நம்ம குடியிருக்கோம். இந்த அமைச்சர்கள் சொல்கிறாங்க 1000 ரூபா கொடுத்துட்டு
இப்போ அப்புறம் அந்த ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு ஓசியில் போகிறேன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்லணும். நானும் ஒன்றும் ஓசியிலலாம் ஒன்றும் இல்லை, சம்பாதிக்கிறேன். அந்த சம்பளத்தில் பாதி அமௌண்ட்டை வாடகை கொடுத்து இருக்கிறேன், மீதி அமௌண்ட்டை பேங்கில் போடுறேன், மீதி அமௌண்ட்டை எனக்கு செலவு பண்ணுறேன். அது ஓகே, அதுக்கு வேறு மேட்ரு. எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, நம்ம வாடகை தான் குடியிருக்கோம். அவங்களுக்கு அடிமையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க சொல்கிற கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆடுறது. ஒரு ஓனரு ஒரு மாதத்தில் ஒரு தடவை தான் நம்மகிட்ட எப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை பார்க்கும்போதெல்லாம் பேசுகிறதுக்கும், சும்மா பார்க்கும்போதெல்லாம் அங்கே பண்ணுங்கள், அது இதை பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், ஏன் பண்ண மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க. அந்த ஃப்ரீடத்துக்குள்ளே நுழையிறாங்கன்னு வைங்களேன், அந்த நுழையும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நல்லா கேட்டுங்க. வீட்டு ஓனர் அவங்க வீடு, அதை நம்ம காலி பண்ணி போகும்போது எப்படி கரெக்டாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி 500 பிடிக்கிறாங்க, சரியா? அப்போ அந்த இருக்கும்போது நம்மளை எந்த ஒரு டார்ச்சர் இல்லாமல் இருக்க வைக்கணும்ல நம்மளை. இல்லை, நான் தெரியாமல் இருக்கேன், வெளியூர்லேருந்து வேலைக்கு இந்த வீடை வாடகைக்கு இருக்க தங்கி இருக்கணும் பார்த்தா கேனப்பை மாதிரி தெரியுது அவங்களுக்கு. நான் நல்ல உணர்வு கேட்கல, இந்த மாதிரி ஃப்ராடுத்தனதில் உள்ளவங்க கேட்குறேன். வீட்டுக்கு பிரச்சனை நான் செஞ்சு கொடுக்க மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. மேலே செய்யணுங்கன்னா ஃபேனு கேட்டேன், இப்போ வரைக்கும் மாட்டி கொடுக்கல. இந்த வீட்டில் இல்லை, பழைய வீட்டில் ஃபேனு கீழே இருக்குது, ஃபேன் கீழே இருக்குன்னு ஒரு புடா கதை விட்டான். எடுத்தே தரல. அந்த வீடு நான் போன மாதம் போனதுலேருந்து நல்லா கூலிங்காக இருந்தது, அதனால் நான் இது பண்ணலை. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன படாபாடு பட்டு போகிறோம். அப்படி போயுமே அந்த இடத்துல தூங்குறதே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம்னு வச்சுருக்காங்க. அந்த 7 மணி நேரத்தில் ஏதாவது ஒன்று டார்ச்சர் கொடுக்குறது. இருக்கும்போது ஃபோன் போட்டு கூப்பிடுறது, தூங்க வர்றது இல்லை, ஏதாவது ஒன்று டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்புறம். இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க, அந்த வீட்டில் போர்த்திகோ இருக்கும், நல்ல பெரிய போர்த்திகோ தான். இந்த பக்கம் ஏணிப்படி இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் ஏணிப்படி இருக்கும், வீட்டுக்குள்ளே போனோன்னே இந்த பக்கம் ஏணிப்படி இருக்கும். அந்த ஏணிப்படி பக்கத்தில் கொஞ்சம் கார் நிப்பாட்டுற மாதிரி இடம் இருக்கும். ஒன்று அவள் காரை கொண்டு இங்கே விடணும், இந்த பக்கம் தள்ளி விட்டால் நம்ம இந்த பக்கம் பைக்கை நிப்பாட்டிட்டு இப்படி எடுத்துகிட்டு போகலாம், சரியா? இல்லாட்டி காரை கொண்டு போய் உள்ளே விட்டணும், சைடில் இந்த பக்கம் உள்ளே விட்டால் நம்ம போர்த்திகோவில் நிப்பாட்டிக்கலாம். இவன் போர்த்திகோவில் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டுக்கலாம். அங்கே நம்ம நிப்பாட்டினோன்னா அந்த ஸ்டாண்டு ஸ்க்ராட்ச் ஆகி, அந்த டைல்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகி உடஞ்சி போயிடுமா. அதனால் இங்கே நிப்பாட்டாதீங்க, அந்த பக்கம் வெளியே போய் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ அவன் பையனுக்கு சேர்ந்து சண்டை. ஒரு நாள் நான் மதராஜி படம் டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், சரியா? பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 12 மணியே இருக்கும்னு நினைக்கிறேன், 12 மணி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை. இவங்க வீட்டில் ஆள் கிடையாது, இவங்க கல்யாணத்துக்கு போயிட்டாங்க பக்கத்தில் எங்கேயோ. நான் வண்டியை ஃபஸ்ட்டு இவன் நிப்பாட்டியிருந்தான், பையனோட பைக்கு. அவங்க காரு ஒரு பைக் வச்சுருக்காங்க. காரை கொண்டு போயிட்டாங்க, பைக் மட்டும் நிப்பாட்டியிருந்தாங்க, ஒயிட் கலர் ஸ்கூட்டி. அது பக்கத்தில் தான் என்னோடய பைக் நிற்கி. கீழே துணி ஸ்டாண்டு பட்டு ஸ்க்ராட்ச் ஆகிரும் டைல்ஸு, துணி போட்டு வைங்க நானும் வச்சுட்டேன். துணி போட்டு தான் ஸ்டாண்டில் நிப்பாட்டியிருக்கேன். ரெயின் கோட்டை போட்டு மூடியிருக்கேன், மழை பெஞ்சான்னு நினச்சிருக்கோம். எங்கே போர்த்திகோக்குள்ள அவள் மழை பெஞ்சால் நனைஞ்சிரும்ன்ட்டு எதுக்கு போர்த்திகோ நிப்பாட்டியிருக்கேன்னா, அந்தளவுக்கு லட்சணம் கட்டியிருக்காங்க போர்த்திகோவை. சரி, அது வேறு பிரச்சனை. நான் மேலே படம் பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனை என்ன பண்ணணும், 12 ஆயிடுச்சு, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கணும். காரை நிப்பாட்டிருக்க முடியலைன்னா வெளியே நிப்பாட்டிட்டு காலையில் நம்ம வந்தோடனே பைக்கை எடுக்காமல் இருக்க போகிறது. காலையில் வந்தோடனே பைக் எடுத்து நம்ம வெளியே விட்ட பிறகு எடுத்து உள்ளே விட்டுருவோம், சரியா? மெனக்கெட்டு அந்த அம்மா உள்ளே போய் உட்காந்துருக்கு, வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. இவனையே விட்டு அவனை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் மேலே இருக்கேன், என்னை கூப்பிட்டு மெனக்கெட்டு கூப்பிட்டு நீங்கள் பைக் எடுத்து கீழே விடுங்க. அதாவது வெளியே வெயில் போகிற இடம் மழை பெய்கிற இடத்துல விட்டுக்கணுமா சைடில், சரியா? இந்த பக்கம் அவங்க காரு அவங்களோட பைக்கை மட்டும் நிப்பாட்டிக்கிடுவாங்க, நம்ம பைக்கை நிப்பாட்டக்கூடாது. சரி, ஓகே, சைடில் விட சொல்கிறீங்க, ஓகே. அதில் ஒரு பந்தல் டென்ட்டு மாதிரி போட்டு கொடுக்க வேண்டியதானே?
அதுக்கும் வக்கு இருக்கான்னு கேட்டால் வக்கு கிடையாது. அப்படி போட்டு கொடுத்தா நம்ம வெளியே நிப்பாட்டிட்டு போகிறோம். அதிலேருந்து நான் வீடை காலி பண்ண வேண்டியதுக்கு ஒரு குறைஞ்சது 1.5 மாதம் இருக்கும். இந்த 1.5 மாதத்துக்கு நான் என் பைக்கை நான் வெளியே தான் விட்டுடுவேன். மழையில் நனைஞ்சாலும் சரி, வெயிலில் அடித்து வம்பா போனாலும் பரவாயில்ல, புது வண்டி வெளியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவ்வளோ வேசடையாயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி எதிர்த்து வீட்டில் பேசி, எதிர்த்து வீட்டில் கொண்டு போய் தான் பைக்கை கொண்டு போய் அவங்ககிட்ட பேசி தான் கொண்டு போய் விட்டேன். இதே ஒரு நாள் அவங்க பையனும் அம்மாவும் பார்த்து வச்சுக்கிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் இவர் அமைதியாக தான் இருந்தார், இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்க அவருக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா, ஏற்ற வீட்டில் எல்லோரும் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் ஏற்ற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு வேலை மயிர் இல்லையா அவங்கள மாதிரி ஊர் கதை புறணி கதை பேசுகிறது தான் அவங்க வேலையா நான் கேட்குறேன். இல்லை எனக்கு தான் அறிவு இல்லையா அவங்க பேசுகிற கேட்டுட்டு நான் இது பண்ணுறதுக்கு? எனக்கு ஒரு அறிவு இருக்குது, சுய புத்தி இருக்குது. அதை கேட்டு தான் நான் வந்து போவேன் வருவேன் எங்கேயுமே. சரியா? இவங்க பேச்சை கேட்டு தான் பண்ணணும், அவங்க பேச்சு கேட்டு பண்ணணும்னா நான் எங்கள் அப்பா பேச்சை கேட்டு கிணத்தவளையே எங்கள் ஊர்லேயே இருந்துருக்கலாமே. எதுக்கு நான் வெளியூர் வந்து சம்பாதிக்க பாதி கொஞ்சம் பணத்தை வாடகை கொடுத்து நான் எது கஷ்டப்பட போகிறேன்? அந்த அறிவு மாதிரி கொஞ்சமாவது இருந்துச்சா இவளுக்கு? ஆனால் ஆரம்பத்துலேருந்து இவளும் சரி இவன் பையனும் சரி அவங்க நினைக்கிறது தான் நடக்கணும். அந்த இடத்துல அவங்க நான் சொல்கிறபடி தான் கேட்கணும். அது இவங்க ஃபேமிலிக்குள்ளே பண்ணலாம். வாடகைக்கு இருக்கணும், இவங்க சொல்கிற கேட்டு நடக்கணும்னா என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்படின்னா நீங்கள் புதுசாக அந்த ஏஐயில் உருவாக்கியோ இல்லை ரோபோட்டிக் உருவாக்கி தான் கொண்டு வந்து வைக்கணும் உள்ள. நீங்கள் சொல்கிறபடி கேட்டு நடக்கிறதுக்கு மனுஷங்க வெளியே வந்து வர்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு கொத்தடிமெலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? அவ்வளோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட வரும்போது ஏற்று வீட்டுக்கார்ட்ட இவ்வளோ நாள் வண்டி பாடுறதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். அவரெலாம் நல்ல மனுஷன். மழை பெஞ்சா பரவாயில்ல, இங்கே நிப்பாட்டிக்கோங்க, நாளை எதுவும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு அவரெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணார். அவரெலாம் ஸ்டார்டிங்கே நான் பேசியிருந்தேன்னா இந்த வண்டி மழையிலே நின்றுருக்காரு. இல்லை அவங்களுக்கே கொஞ்சமாவது உணர்வு இருந்திருக்கணும், இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு. அவங்கள பொறுத்தவரை அவங்க பண்ணுறது தப்பு, அதாவது அவங்களுக்கு தப்பு இல்லை, அவங்களுக்கு சரி. அவங்கள பொறுத்தவரை எல்லாமே சரி. நம்மளுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க, வண்டி அவர் வெளியே விடுறாரு, நம்ம உள்ளே விடணும், அந்த அறிவு சுத்தமாகவே கிடையாது அவங்களுக்கு. இதெல்லாம் சேர்த்து மாற்றி எனக்கு கட்டுப்பாகி தான் நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டேன். நான் அவங்கள செஞ்சு விட்டேன்ல, யாருமே அக்கம்பக்கத்தில் விசாரிச்சுட்டு அந்த அம்மா வரமாட்டாங்க வீட்டுக்கு. வந்தாலும் 6 மாதம் வரைக்கும் யாரையும் வீட்டுக்கு போட மாட்டாங்க. நான் தான் 3 மாதம் வரைக்கும் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கங்க மக்களை, எப்படி வெளியூர்லேருந்து வர்றவனே எந்த லட்சணத்தில் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நீங்களே பார்த்துக்கங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வாடகை வீடும் வீட்டு ஓனரும் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவது மட்டும் இல்லை, இந்த வீடு அமைகிறதும் அதுவும் வாடகை வீடு அமைகிறது இறைவன் கொடுத்த வரம். அவங்க இப்போ நான் வந்திருக்கிற வீடு நல்ல வசதியான வீடு. நான் எப்படி மனசில் இவ்வளோ நாள் வச்சுருக்கேன் அந்த மாதிரி வீடு. உள்ளே வந்தோன்னே ஒரு சின்ன ஹாலு, சரி சின்ன போர்த்திகோ, பெரிய ஹாலு, அதுக்கப்புறம் கிச்சனு, அதுக்கப்புறம் பாத்ரூம். இந்த மாதிரி வீடு தான் எதிர்பார்த்தேன். இப்போ நான் வந்து 4 வருஷத்தில் இங்கே வந்து 4 வருஷத்தில் இப்போ தான் கிடச்சிருக்கு. அதனால் பார்த்துக்கோங்க மகளே, நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமோ பேர் போகல வெளியே சம்பாதிச்சிடுறோம். அதை வீட்டு ஓனர் நம்மளை சிதைச்சி விட்டு போயிடும். அந்த அளவுக்கு கேவலமாக தான் நம்மளோட வாழ்நாள் வந்து இருக்கும். நம்ம வருஷம் சாகிற வரைக்கும் இந்த வாடகை வீட்டில் இருக்க போகிறதில்ல. ஒரு நல்ல வீடு கட்டுற வரைக்கும், அந்த நல்ல வீடு கட்டுற வரைக்கும் அது வாடகை வீட்டில் எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் தான் நம்ம வரோம். அங்கே வந்துக்கிட்டு அந்த வீட்டு ஓனர் அதை பண்ணாதே இது பண்ணாத, அதை இதை செய். நீங்கள் வீட்டுக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டீங்க? பெரிய அரண்மனை கட்டி கொடுத்துட்டு அதில் இருக்குன்னு சொல்லி வாடகை வாங்கினீங்களா? கிடையாது. வீட்டு ஓனருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், அந்த கேப்பில் நம்மளை சாவடித்து படுக்க விட்டு நம்ம சமாளிக்கிட்டு போயிடுவாங்க.
இப்போ இருக்கிற வீடு மட்டும் இல்லை, ஓனரோட மனசு நல்ல மனசு, எதுவுமே கேட்க மாட்டாங்க. நான் சொல்லப்போனால் நான் இங்கே வீட்டுக்கு வந்து 2 வாரம் ஆச்சு. அந்த அம்மாவையும் நான் வந்து முந்தானத்தான் பார்த்துருக்கேன். வேலைக்கு போகும்போது தான் அதுவும் கேட்டுச்சு. கீரை வாங்கிட்டு இருந்தது. நான் போகிறேன், வணக்கம்மா அப்படின்னேன். வாப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு, வீடு செட் ஆகிடுச்சா அப்படின்னு நேற்று முந்தானத்தான் கேட்குது. இந்த மாதிரிலாம் ஓனர்லாம் அமைய மாட்டாங்க. சரியா? நல்ல டைப்பு. அவங்க ஒன்று வேலைன்னு இருப்பாங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால தான் முக்கால்வாசி நான் வந்தவொடனே வீட்டு கதவை அடைச்சிடுவேன். யார் வந்தால் என்ன போனால் என்ன. நானும் கொஞ்சம் ஷை டைப்பு. பேச்சில் தான் இப்படி இருக்குமே தவிர ஷை டைப். யார்கிட்டையுமே பேச்சு எங்கள் அம்மா மாதிரி யார்கிட்டையுமே பேச்சு வச்சுக்கிடக்கூடாது. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயம் எனக்கு. சரியா? எனக்கு பயங்கிறது இது எதுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு அப்படின்ட்டு தான் நான் இருக்கேன். சரியா? ஓகே, இதுதான் இப்போது இங்கே நடந்த பிரச்சனை. இன்னொன்று சொல்ல மாட்டேன். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்ரு தான் இதை விசாரித்தான். ரைட்ரு பக்கத்தில் இன்னொரு பைத்தியக்காரர் இருந்தான், இன்னொரு போலீஸு. அவன் பேர் தெரில. அவன் பேரை வந்து கண்டிப்பாக தெரிஞ்ச சொல்லியிருப்பான். பேர் தெரில. அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருந்தான். அந்த பரதேசி என்ன சொல்கிறான், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், விருதுநகர், தூத்துக்குடி, சிவகங்கை இவனுங்களுக்கெல்லாம் வீடே கொடுக்காதீங்க அப்படிங்கிறான். தென் தமிழகத்தில் இருக்க வேணால் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆடா கிளம்பி வருவான். நம்ம பிரச்சனை பண்ணிட்டோமா அவட்ட சொல்கிறான். அவளே ஒரு அரலூசு. அவட்ட இவன் சொல்கிறான். இவன் சொன்ன உடனே அவனும் ஆமாம் கரெக்டு தாங்க. நம்மளுக்கு வேறு வேலை இல்லையா? பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் ஊர்லேருந்து கிளம்பி வரோமா? நம்மளை ஃப்ரீடமை விட்டால் நம்மளும் ஃப்ரீயாக இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் சம்பாதிச்சு கொடுக்க போகிறோம். இவங்களை வாடகை கேட்டால் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நான் லேட் பண்ணியிருக்கேன். நம்ம ஜிபேயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6ஆந்தேதி அவளுக்கு கிரெடிட் ஆகிரும். இந்த இருந்து 3 மாதம் தான், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த 3 மாதத்தில் எவ்வளோ குடத்தில் கொடுத்தான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இதில் இவளுக்கு புழுக்க வேலைலாம் பார்க்கணும். இவள் வீட்டு வாசலில் நம்ம லைட்டை காலையில் போடணும், சரி நைட்டு போடணும், காலையில் ஆஃப் பண்ணணும். அது கூட நம்ம வேலைக்கு போகும்போது போட்டுக்கணும். நீங்களா அதில் சின்ன வேலை கிடையாது, சின்ன வேலை தான் அதெல்லாம். நீ எதுக்கு இருக்கிறவனை வந்து எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு ஏன் சொல்கிற? நான் அதான் கேட்குறேன். ஒரு வீட்டு ஓனர்னா எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு நீ டார்ச்சர் பண்ணேன்னா அதை நம்ம கேட்டுக்கலாம். ஒரு இளவை செஞ்சு கொடுக்க மாட்ட, ஒரு மயிரை நீ செய்ய மாட்ட. உனக்கு அவ்வளோ ஏற்ற மயிராகி போச்சு. அவளுக்கு என் பேரில் பாதி பேர். அந்த பேரை என் வாயால் எப்படி சொல்கிறது? என் பேர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என் பேர் என்ன பேருன்ட்டு. அதனால் மக்களை பார்த்துக்குங்க. வெளியூரில் வந்தீங்கன்னா வீடை மட்டும் பார்க்காதீங்க, நல்லா இருக்கான்னு போய் ஜாயின்ட் ஆகிடாதீங்க. வீட்டு ஓனர் நல்லா இருக்காங்கன்னு பாருங்கள். அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணுங்கள். கேட்காம போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். இப்போ நான் வந்த வீடு வந்து புரோக்கரை வச்சு வந்தேன். புரோக்கரை வச்சு வரப்போ அவர் நல்ல வீடாக பார்த்து கொடுத்தார். நானும் வந்து ஜாயின் பண்ணேன். புரோக்கரை வச்சு வரலைன்னா தனியாக வந்து மாட்டியிருப்பேன். தனியாக வந்து மாட்டினேன்னா வச்சு செஞ்சு விட்ருப்பாங்க நம்மளை. இந்த ஓனர் கரெக்டாக சொல்லிட்டாங்க, எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாதுன்னாங்க. அவன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, யாருமே என்னை பார்க்க வரமாட்டாங்க. வந்தாலும் ரோட்டில் பார்த்துட்டு அப்படியே அனுப்பிடுவேன் அப்படின்ட்டுருக்கேன். வேறு யாரும் ரிலேஷனு வேறு யாரும் ஊர்லேருந்து வராங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னாங்க. அதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். யாரும் வரமாட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதனால் பார்த்துக்குங்க எவ்வளோ கேவலமாக நம்மளை வெளியூருக்காரங்களை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வீடை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, வீட்டு ஓனரையும் பார்த்துட்டு போங்க. வீட்டு ஓனர்ஸ் இல்லைன்னா இம்மிடியேட்டாக வேறு வீடை மாற்றிடுங்க. அங்கே இருந்து சிக்கி சீரழிஞ்சு அட்வானி கூடு மாட்டாலும் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்கள் மென்டல் ஹெல்த்தை வந்து வேஸ்ட் ஆக்கிறது சமயம். என்னை பொறுத்தளவில் உங்கள் மென்டல் ஹெல்த்தை இல்லை, மென்டலாக்கி விட்டே போயிடுவாங்க. அவங்க தானும் மென்டல் இல்லாமல் அவன் பையனையும் மென்டல் ஆக்கிட்டா, நம்மளையும் மென்டல் ஆக்கியிருப்பா. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன். நம்மளுக்கு ஃப்ரீடம்ங்கிறது முக்கியம். வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருக்குது ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூங்குகிறோம். அந்த 6 மணி நேரத்துலேயும்
நம்ம டிவி சவுண்டை வச்சா இவ எது சொல்லுவாளோன்னு அப்படி ஒரு பயப்படுறது. தண்ணி டேப்பில் திறந்து வாளியில் ஃபுல் பண்ணி குளிக்கும்போது ஒரு வாளி குளிக்கலாமா, 1.5 வாளி குளிக்கலாமா, ஒரு தடவை 10 தடவை 11 தடவை நம்ம பாத்ரூம் போனாலும் எத்தனை தடவை போகணும் வந்து பாத்ரூமில் எட்டி பார்ப்பாளா? இந்த மாதிரிலாம் கேன மயிறுத்தனமாக நம்மளை ட்ரீட் பண்ணுற ஒரு ஓனர் நம்மளுக்கு தேவையான்னு நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரித்தனமாக இருக்கிறவ ஒரு பொம்பளையாகவே இருக்க முடியாது என்னை பொறுத்தளவில். அவளுக்கு புருஷன் கிடையாது. ஒருவேளை அந்த புருஷனை இவ தான் டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது அவங்க பர்சனல். நான் பேசக்கூடாது. ஏன் பேசுகிறேன்னா, நம்மளை அந்த இடத்துல பேசியிருக்கா. இதனால தான் அவங்க வீட்டில் யாருமே உங்களை சேர்த்துக்கல. நான் எதுக்கு இவட்ட சொல்கிறேன்? வீட்டில் பிரச்சனை, அதனால தான் இங்கே வந்திருக்குன்னு எதுக்கு சொல்லணும்? சொல்கிறேன்ல, ஒரு ஓனருக்கு மேலே அக்கா அந்த மரியாதை கொடுத்தா நான் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அப்போ அதெல்லாம் இவங்க என்ன பண்ணணும்? அதை ஒரு சண்டை வரும்போது அதை சொல்லி காட்டி நம்ம கேவலம் பேசக்கூடாது. அப்போ நானும் பதிலுக்கு பேசுவேனா இல்லையா? நான் உன் டார்ச்சர் தாமிலையும் உன் புரிச்சு போய் சேர்ந்துட்டான் வெற்றிவேல் செட்டியார் அப்படின்னு சொல்ல மாட்டேனா? எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சொல்ல மாட்டேன்னா உங்கள்கிட்ட, ஆனால் நான் சொல்லலை. இவ்வளோ தான் மேட்ரு. இதனால தான் வீடை மாறி வந்துட்டேன். இதனால தான் பர்சனல் இஷ்யூ. அந்த பர்சனல் இஷ்யூ சரி பண்ணி இங்கே வந்து வீடியோ போடுறதுக்கு தான் இவ்வளோ நாளாகி போச்சு. வேறு ஒரு இஷ்யூவும் இல்லை. இனிமேல் நான் வீக்லி ஒன் டே தொடர்ந்து வீடியோ போடுவேன். அந்த பாண்டிச்சேரி வீடியோ, பாண்டிச்சேரியில் விஜய் சார் பேசுனது, அப்புறம் அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் பேசுனது மட்டும் நான் பேசாமல் விட்ருப்பேன். அதுக்கு அந்த எடப்பாடி கேப்பில் இந்த பிரச்சனை நடந்துருச்சு. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் 2 பற்றி பேசுகிறேன். சரியா? இப்போதைக்கு இந்த என் ஹவுஸு பிரச்சனையே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட எப்படினாலும் இதை பற்றி சொல்லி ஷேர் பண்ணி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இருந்தால் வேறு எதுவும் சொல்ல மறந்துட்டேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, பாய். தளபதியில் நெஞ்சில் குடியிருக்கும் மக்கள் அனைத்து மக்களுக்கும் டிவிகே சார்பாகவும் என் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.